இல்லை, முதலமைச்சரை தேவையில்லாமல் சீண்டுவதற்காக அங்கே எந்த வேலையும் இல்லை. கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மன்னராட்சி முறையை ஒழிக்கணுன்றது மட்டும்தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக இருக்குது. மாநாடு மேடையில் அதை தான் பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு விக்கிரவாண்டி வி சாலையில். ஸோ முதல்ல இந்த பார்வையை முதல்ல மாற்றணும். அவர் ஆரம்பத்திலிருந்தே ஊழல்வாதிகளை எதிர்க்கிறேன், இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக தான், அதனால் திமுக தான் பிரதான எதிரி, இங்கே போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் பிரகடனப்படுத்துகிறாரு. இதில் வேறு என்ன பேச முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சீமான் பார்த்திங்கன்னா நிலைப்பாடுகளை மாற்றிக்கிட்டே இருப்பார். பிஜேபின்னு வரு, காங்கிரஸ்ன்னு வரு, திமுகன்னு வரு, அண்ணா திமுகன்னு வரு, அப்புறம் திமுக எங்கள் பங்காளி கட்சின்னு வரு, தமிழக வெற்றி கழகம் என்னுடைய தம்பின்னு வரு, அதுக்கப்புறமா முதல்ல இது பண்ண வேண்டியதே தாவேக்காவா தான் சொல்லுவார். நிலையற்ற ஒரு பேச்சு. அந்த பேச்சு ஒருபோதும் தலைவர் தளபதியிடம் இல்லை. அன்றைக்கு என்ன பேசினாரோ அதே கொள்கையில் தான் பாசிசவாதிகளுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எதிரான நிலையில் இருக்கிறன்றதை பதிவு பண்ணுறாரு. அதுதான் இன்றைக்கும் அதே நிலையில் தான் நிற்கிறாருன்னு சொல்கிறேன்.